அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் படிக்க இருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். படிக்க இருக்கின்ற பாடம் கிதாபுல் பைஅ், அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடமாகும். இந்த பாடம் வியாபார சம்பந்தப்பட்ட பாடமாகும். இதில் நாம் பாடம் 191வது பாடமாக இந்த தலைப்பினின் கீழ் நாம் இப்பொழுது இதை பார்க்கவிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபீமா யஹ்ருமு பைஉஹு, எந்த வஸ்துவை விற்குதல் ஹராமாக ஆகுமோ அப்படிப்பட்ட வஸ்துவிலே உள்ள ஒரு பிரிவு. மஅ ஃபசாதில் அக்தி, வியாபார ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தமே கூடாது, ஃபசாதாயிர், கெற்றும். அந்த ஒப்பந்தம் கெடுவதுடன் எந்த வஸ்துவை வியாபாரம் செய்வது ஹராமாக ஆகுமோ அப்படிப்பட்ட ஒரு பிரிவு, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் உள்ள ஒரு பிரிவு. அந்த பாடத்திற்குள் போனால் நமக்கு தெரியும், பாடத்தினுடைய முழு சுருக்கத்திலே அதை நம்ம சொல்லுவோம். அதாவது அக்கது எப்படி கெட்டு விடுது, பசாதாக ஆகிவிடுகிறது, அதனால் அந்த வியாபாரம் பண்ணுறது ஹராமாக ஆகும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெற அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அது மாதிரி இந்த கல்வி பயணம் சிறக்க, இந்த எஜுகேஷன் நிறுவனம் சிறந்து விளங்க உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள். நன்கொடைகளை எங்களது இந்த ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு, இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸிற்கு அனுப்பி தருவதன் மூலமாகவும், கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன, அதன் மூலமாகவும் நீங்கள் உங்களது சதகாக்களை, தானங்களை அனுப்பித்தாருங்கள். அல்லாஹு தாலா உங்களது வியாபாரத்திலே பரக்கத்தை செய்வானாக. உங்களது எல்லா விதமான காரியத்திலும் அல்லாஹு தாலா துணை நிற்பானாக. ஆபத்தான கட்டங்களிலிருந்து உங்களை பாதுகாத்திடுவானாக. உங்களது தானங்களுக்கு சிறந்த கூலியை இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் தருவானாக. உங்களது பொருளாதாரத்தை மேல வளர்ச்சி அடைய செய்வானாக. நோய் இல்லாத வாழ்வை அல்லாஹ் தந்தருள்வானாக. கவலை இல்லாமல் அந்த நிலையை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் நாம் பயணிப்போம். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்ப்போம். இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபசாதான ரெண்டு கொடுக்கல் வாங்குதல், அதே அந்த ஒப்பந்தமே ஃபசாது, அதனால் அந்த வியாபாரமும் ஹராமுங்கிறாங்க. அது எப்படிங்க? லா யஸிஹு பைஉ நதாஜின் நதாஜி, அதாவது ஒரு குட்டி, அந்த குட்டியினுடைய குட்டி, இதை விற்கிறது கூடாது, சிஹத்தாக ஆகுதுங்கிறார். ஒரு பிராணி, அது குட்டி ஏற்கனவே கர்ப்பமாக இருக்குது, கர்ப்பத்தில் குட்டி இருக்குது. அந்த கர்ப்பத்தில் உள்ள குட்டி பிறந்து அது கர்ப்பமாகி இன்னொரு குட்டியை போட்டால் அந்த குட்டியை விற்பேன்னு சொல்லி வியாபாரம் செய்கிறது. இந்த வியாபாரம் கூடாது. இது உஜூதிலே வரல, அந்த குட்டியே பிறக்கலை. எந்த குட்டி? ரெண்டு குட்டியுமே பிறக்கலை. பிறக்காத ஒன்றுக்கு என்ன செய்யறதுன்னா பேர் சூட்டுற மாதிரி. கௌலிஹி, அவனுடைய சொல்லை போல, வியாபாரியுடைய சொல்லை போல, இதா வலதத்து நாக்கத்தி, எப்பா இந்த நிற்கிது பாரு என்னுடைய இந்த பெண் ஒட்டக குட்டி, பெண் ஒட்டகம், இது அது கர்ப்பம் உண்டாயிருக்குது, அது பிரசவிச்சால், அது குழந்தை குட்டி போட்டால், வலத வலதுஹா, அந்த பெண் ஒட்டகையினுடைய குட்டி, அது குட்டி போட்டால், இறக்கிறது, அதாவது அது கர்ப்பமாக இருக்கிற குட்டியும் பெண்ணாக இருந்தால் தான் அது குட்டி போடும். அப்போ முதல்லயே ஆனா பெண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடி அதையும் சொல்றான். பிறகு அந்த கர்ப்பத்தில் உள்ள குட்டி குட்டி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நிபந்தனை இடுறான். அப்படி போட்டால் ஃபக்கத் பிஅத்துகால் வலத, அந்த குட்டியை உனக்கு நான் விற்பேன். இந்த ஒட்டகையினுடைய குட்டி அது பிறந்து அது குட்டி போட்ட பிறகு அந்த குட்டியை நான் விற்கிறேன்னு சொன்னால் இந்த வியாபாரம் சரியாகுமான்னா கூடவே கூடாது. ஏன் அப்படின்னா, அதுல அந்த குட்டியே அந்த பொருளை ஒப்படைக்கணும் இல்லையா? குட்டி போட்ட ஒரு வியாபாரம்னா அந்த பொருளை ஒப்படைச்சாதான் வியாபாரம் கூடும். ஒப்படைக்காம எங்கிறது கூடும்? வெறும் வார்த்தையை மட்டும் சொன்னா போதுமா? அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அதாவது அந்த ஏற்கனவே இந்த பெண் ஒட்டகையினுடைய குட்டி அது கர்ப்பத்தில் இருக்குது. அந்த குட்டி குட்டி போடும்.
அது எவ்வளவு வருஷம் அதாவது எத்தனை வருஷத்துல வளர்ந்து எந்த வருஷத்துல அதை குட்டி போடுமோ அந்த குட்டியினுடைய ரேட்டு என்னன்னே தெரியாது. அந்த நேரத்துல அந்த குட்டியினுடைய ரேட் என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு வியாபாரம் செய்யறது கூடாதுங்கிறார். அதான் சொல்றாங்க, ஒலா ஒலா அன் யபீஅ ஷைஅன், ஒரு வஸ்துவை விற்கதிலும் ஒரு பொருளை விற்பதும் கூடாது. சிஹத்தாக ஆகாது. ஒலா யஸிஹு அன் யபீஅன் இருக்கும் கூடாது. ஒயு அஜ்ஜல தமன ஒயு அஜ்ஜில தமன பிதாலிக்க. இதிலிருந்து இந்த வாசகத்திற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வியாபாரி என்ன செய்யறாரு, குட்டியுடைய குட்டி அது பிறந்து அதை நான் உனக்கு விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வியாபாரத்தை கொண்டு கூலியை தவணை முறையில் ஆக்குதல் என்பது இந்த வியாபாரத்திற்குள்ள இருக்குது. கூலியும் வாங்க முடியாது, வஸ்து வாங்க முடியாது. அந்த கற்பமாக உள்ள ஒட்டகம் அது அது ஒட்டகம், அந்த கற்பமான ஒட்டகம் அதனோட அது பிரசவித்த பிறகு பிறகு குட்டி, அந்த குட்டி அது பெருசாகி அது அது குட்டி போட்ட பிறகு வியாபாரம் என்பது தவணை முறையில இந்த மாதிரி இந்த கூலியும் அதற்குண்டான விலையும் தாமதமாக அதாவது தவணை முறையில் ஆக்குதல் என்பது இந்த வியாபாரத்தில் இருப்பதினால் இந்த மாதிரி வியாபாரம் என்பது கூடாது. அது மாதிரி ஆசிரியர் அவர்கள் இது அல்லாத இன்னும் பல விஷயத்தையும் இதிலே தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன அப்படின்னா, ஒரே வியாபாரத்துல ரெண்டு வியாபாரம் செய்யக்கூடாது அது சொல்றாரு. அது மாதிரி பைஅ முலாமசத், பைஅல் முனாபதத்தி, பைஉல் ஹசாத்தி. இப்போ பாடத்திற்குள் நாம் பாடத்திற்குள் சென்றதற்கு பிறகு இந்த மூன்று நிலையான வியாபாரம், முலாமசத், முனாபதத், ஹசாத், இந்த மூன்று விதமான வியாபாரம் அது கூடாது என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாடத்திற்குள். அது மாதிரி இந்த பாடத்திற்குள் கடைசியாக ஒன்று சொல்றாங்க, அதாவது வியாபாரம் ஒஷர்த்து நிபந்தனை. சில சூரத்துகளில் அந்த நிபந்தனையோடு வியாபாரம் செய்கிறது கூடும், சில சூரத்துகளில் நிபந்தனையோடு வியாபாரம் செய்வது அது கூடாது என்பதை பற்றி தெளிவாக ஆசிரியர் அவர்கள் இப்பாடத்திற்குள் விளக்குகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்கு சென்று அதை முழுமையாக நாம் பார்ப்போம். நாம் பாடத்திற்குள் சென்று தெளிவாக பார்ப்போம். 91வது பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமது கல்வியிலே பரக்கத்தை செய்வானாக. ஃபஸ்லுன் ஃபீமா யஹ்ருமு பைஉஹு மஅ ஃபஸாதில் அக்தி. வியாபார ஒப்பந்தம் அது கூடாமல் ஆகியிருப்பதுடன், அது கெட்டு இருப்பதுடன், ஃபஸாதுனா கெட்டு இருப்பது, அந்த ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் பசாதாக இருப்பதுடன் கெட்டு இருப்பதுடன் ஒரு வஸ்துவை வியாபாரம் செய்வது ஹராமாக ஆகுமே, அந்த விஷயத்திலே உள்ள பிரிவு இந்த பிரிவு. இப்ப வாங்க படிக்கலாம் பாடத்திற்குள். லா யஸிஹு பைஉ நதாஜின் நதாஜி. ஒரு ஒட்டகம் அது கர்ப்பமாக இருக்குது, அது கர்ப்பத்திற்குள் குட்டி இருக்குது, அந்த குட்டி பிறந்து அது குட்டி போட்டா அந்த குட்டிய நான் விற்கிறேன் என்று அந்த குட்டியை அந்த குட்டியை விற்குதல் அது கூடாது, அந்த வியாபாரம் கூடாது. அப்படி வியாபாரம் செய்வது கூடாது. சரியாக கௌலிஹி, எப்படி இதுக்கு உதாரணம் சொன்னா புரியும். அந்த வியாபாரியினுடைய சொல்லை போல, இதா வலது நாகதி, என்னுடைய பெண் ஒட்டகை அது பிரசவித்தார், குட்டி போட்டால், குட்டி போட்டு வலத வலதுஹா, குட்டியாக பிறந்த அந்த ஒட்டகையினுடைய குட்டி இருக்குத அது குட்டி போட்டா அடுத்து ஏன்னா குட்டி போட்டால் ஃபகது பிஅதுக அல் வலத, அப்ப குட்டியினுடைய குட்டியை உனக்கு நான் விருப்பேன் என்று அவன் சொல்லுவதை போல. ரெண்டுமே உஜூதில் இல்லை. அந்த அவன் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒட்டகை கர்ப்பமாக இருக்குத, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த குட்டி அதுவும் பிறக்கல, பிறகு பிறந்த அந்த குட்டி, ஆனா ரெண்டாவது அந்த குட்டி போடுமே அதுவும் ரெண்டுமே வரல. முன்ன அதாவது இருக்காத ஒரு பொருளுக்கு இல்லாத ஒரு பொருளை விற்கிறது வியாபாரமே கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த குட்டி போட்டு அந்த குட்டியினுடைய ரேட்டு அந்த நேரத்தில் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அந்த
கூலியையும் என்ன செய்யறான், தவணை முறையில் ஆக்குறான். அப்போ ரெண்டு விதமான நிலை ஏற்படுது. அதனால ரெண்டுமே கூடாது. வலா இயபி அஷையன், அதான் இதுல சொல்ற ஆசிரியர், ஒரு பொருளை விற்பது என்பது கூடாது. வலா இயபி அஷியன், ஒரு வஸ்துவை இருப்பது என்பது கூடாது. ஒய் அஜ்ஜில தமன விதாலிக்க, அந்த வஸ்துவை கொண்டு உள்ள அந்த கிரயத்தை தவணை முறையிலே ஆக்கிய நிலையில் ஒரு வஸ்துவை இருப்பது என்பது கூடாது. ரெண்டுமே இந்த மேல் சொன்ன உதாரணத்துல இருக்குது. அதனால இந்த வியாபாரம் கூடாது, ஹராம். வலா பைஉல் முலாமசதி வல் முனாபததி வல் ஹசாதி, இந்த மூன்று நிலையில் உள்ள வியாபாரமும் கூடாதுங்கிறாங்க முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி. முலாமசதி, இருட்டுலையோ அல்லது வெளிச்சத்திலேயோ, ஏப்பா நீ கை தொடுப்பா, ஆடைகள் நிறைய வச்சிருக்கிறான், எந்த ஆடைய கை தொட்டாலும் சரி 100 ரூபாவா, தொட்டுட்டா ரேட்டை தந்துடணும் என்ற வியாபாரம் இது. இந்த அப்ப தொடுவதால் என்ன செய்யறது, அந்த வியாபாரம் ஆயிடுச்சு. எந்த துணியை தொட்டாலும் சரி, தொட்டுட்ட என்ற இந்த நிபந்தனை அடிப்படையில் வியாபாரம் செய்வது கூடாது. ஒல் முனாபதத்தி, அது மாதிரி அதாவது நான் அந்த துணியை எரியிறேன், எந்த துணி உன் மேல படுமோ, எரியப்படக்கூடிய இந்த துணி எந்த துணி உன் மேல படுமோ அது அது எவ்வளோ ரேட், 200 ரியால், அது கொடுத்துடணும். மாற்று கருத்துலாம் இல்லை, வியாபாரத்தை பின் வாங்கக்கூடாது, சரியா, ஒப்பந்தமா. அந்த மாதிரி எரிந்து அதை பட்டுடுச்சுன்னா அந்த துணி அது விற்பனை, அது உனக்கு வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் செய்வது கூடாது. வல் ஹசாத்தி, அந்த மாதிரி கல் எரியிறா, இந்த கல் எந்த பாத்திரத்தின் மீது விழுமோ அந்த பாத்திரத்தை நீ வாங்கிடணும், எந்த உடையின் மீது விழுமோ அந்த உடையை நீ வாங்கிடணும், ஏன்னா எந்த வஸ்துவின் மீது விழுமோ அந்த வஸ்துவை நீ வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சில வஸ்துக்களை அடுக்கி வச்சு கல்லை எரிஞ்சான்னு சொல்லி சொன்னா அதை இன்ன ரேட்டுக்கு வாங்கிடணும், பின் வாங்கக்கூடாது, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்று வியாபாரம் செய்வது. இந்த மாதிரி இந்த மூணு நிலையையும் வியாபாரம் செய்வது என்பது கூடாது. அது மாதிரி வலா பை அத்தைனி ஃபி பை அத்தின், அது மாதிரி வலா யஸ்ஸிஹு பைஉ பை அத்தைனி ஃபி பை அத்தி, அதாவது ஒரே வியாபாரத்துல ரெண்டு வியாபாரம் செய்வது, அதுவும் அந்த வியாபாரமும் சிஹத்தாக அது கூடாது. அது எப்படி ஒரே வியாபாரத்தில் ரெண்டு வியாபாரம் செய்யறது? கௌலிகி, வாங்க இப்ப பார்க்கலாம். அந்த விருப்பவருடைய சொல்லை போல, பிஅத்துக, உனக்கு நான் விற்று விட்டேன், ஹாதா, இந்த பொருளை, பி அல்ஃபின் நகதன், ரொக்கமாக, தங்க நாணயமோ பணமோ, ரொக்க பணத்திற்கு 1000 ரூபாய்க்கு இந்த பொருளை வித்துட்டேன். அவு பி அல்ஃபைனி முஅஜ்ஜலன், அல்ல அந்த பொருளை உனக்கு 2000 ரூபாய்க்கு பகரமாக முஅஜ்ஜலன் என்ன செய்யறது, தவணை அடிப்படையில். அதே பொருள் தான், ரொக்கமாக இந்த பொருளை உனக்கு இப்ப வாங்கினீங்கன்னா ரொக்கமா 1000 ரூபாய் தந்துரு, ஆனா தவணை முறையில இதே இந்த பொருள் 2000 ரூபாய் என்று 2000 ரூபாய்க்கு நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்வதை போல வியாபாரம் கூடாது. என்ன, அதாவது இப்ப அந்த வியாபாரம் தான் நடக்குது எல்லா இடங்களும். தவணை அடிப்படையில் வித்தா ரேட்டை கூட்டிடுவாங்க, உடனே வாங்கினா ரேட்டு கம்மியாகும். இந்த மாதிரி வியாபாரம் செய்வது கூடாது. அவு பிஅத்துக தௌபி பி அல்ஃபின் அலா அன் தபிஅனி அபதக பி 500. இப்படி ஒரு வியாபாரம் செய்யறான். என்ன வியாபாரி சொன்னா, வாங்குற இடத்துல உனக்குனா பிஅத்துக அவு தௌபி பிஅத்துக, அவு அல்லது இந்த வியாபாரமும் கூடாது, 1000 ரூபாய்க்கு பரமா என்னோட ஆடையை நான் உனக்கு விற்கிறேன், அலா அன் தபிஅனி அபதக, உனது அடிமையை நீ விற்க வேண்டும், பி 500, 500 ரூபாய்க்கு பகரமா, திருஹத்திற்கு பாரமா, ரியாலுக்கு பாரமா, எப்படியோ பகரமா 1000 ரூபாய்க்கு இந்த ஆடையை நீ விற்க வேண்டும். உன் அடிமையை எனக்கு 500 ரூபாய்க்கு விற்கணும், ஆனா இந்த ஆடையை நீ 1000 ரூபாய்க்கு வாங்க அடிப்படையில விற்றால் அந்த வியாபாரம் கூடவே கூடாது. வலா பைஉன் வஷர்துன், அது மாதிரி வியாபாரமும் ஒரு பொருளை விற்கிறது, வஷர்துன், இன்னும் அந்த விற்கும் போது நிபந்தனையுடன் ஒரு பொருளை விற்கிறது, இதுவும் கூடாது. வலா யஸ்ஸிஹு பைஉன் வஷர்துன், நிபந்தனையிட்டு ஒரு பொருளை விற்பதும் சிஹத்தாக ஆகாது. மிஸ்லு பிஅத்துக பிஷர்தி அன் துக்ரிலனி மிஅத்தன், ஒருத்தன் சொல்றான், உனக்கு நான் இந்த பொருளை நான் விற்று விட்டேன், ஆனால் நீ என்ன செய்ய தெரியுமா, பிஷர்தி அன் துக்ரிலனி, எனக்கு நீ கடனாக கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன்
நான் உனக்கு இந்த வஸ்துவை விற்று விட்டேன். மிஅத்தன், ஏன்னா 100 ரூபாய்க்கு நான் விற்று விட்டேன். அதாவது 100 ரூபாய் எனக்கு கடனாக தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் உனக்கு இந்த வஸ்துவை நான் விட்டு விட்டேன். அப்படி சொல்றான். 100 ரூபாய் எனக்கு நீ கடனாக தர வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் உனக்கு இந்த வஸ்துவை நான் விட்டு விட்டேன் என்று வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் கூடாது. அப்ப நிபந்தனையோடையும் வியாபாரம் செய்யறது கூடாது. இந்த மாதிரி நிபந்தனை ஏன்னா அது என்னது, அதெல்லாம் கூடாது. நிர்பந்திக்கிற மாதிரி ஆச்சு இதெல்லாம். அது மாதிரி எது எது கூடாதுங்கிறதுக்கு அடுத்து பின்னால சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு பரவலாக வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா, இந்த இந்த மாதிரி குருட்டுத்தனமான முலாமசத்து, முனாபதத்து, ஹசாத்து, கல்லை கொண்டு எரிது, அது எதில் விழுமோ அந்த பாத்திரத்துல இது வஸ்து இனிமையோ அந்த வஸ்து என்னப்பா 50 ரூபாப்பா. அது மாதிரி முனாபதத்துனா என்னதுன்னா அதுவும் எரியுதல் தான். இது கல் எரியுதல், அது சாதாரண எரியுதல். முலாமசத்துனா தொடுதல். அந்த வஸ்து எந்த வஸ்து அவன் தொடுவானோ அந்த வஸ்து இன்னும் ரேட், அவ்வளோதான். அதில் எந்த அவனுக்கு இஷ்டமும் இல்லை. அந்த மாதிரி இருளில் தொட்டாலும் சரி அல்லது வெளிச்சத்தில் தொட்டாலும் சரி, தொடக்கூடிய வஸ்து உனக்கு இதுட்டா என்ன ரேட் அப்படிங்கிற இதை ஃபிக்ஸ் பண்ணி, அல்லது ஒரு வஸ்துவை விற்கிறது என்ன, ரெண்டு வியாபாரம் ஒரே வியாபாரத்தில் 2 வியாபாரம் செய்யறது. என்ன, இந்த வஸ்து இப்போ வாங்கினா 1000 ரூபாய், தவணை முறையில் வாங்கினா 2000 ரூபாய். இது வேலை தான் நடக்குது, இன்ஸ்டால்மெண்ட். அது மாதிரி என்னுடைய ஆடையை நீ வாங்கணும், ஆனால் நீ உன்னுடைய அடிமையை எனக்கு 500 ரூபாய்க்கு விற்கணும். இது ஒரு வியாபாரம். அது மாதிரி நிபந்தனையோட வியாபாரம் செய்யறது. அதாவது எனக்கு 100 ரூபாய் கடன் தந்தா உனக்கு இதை நான் தர்றேன்பா, வித்தர்றேன்பா. இந்த பைக்கை உனக்கு நான் தர்றேன். ஒருத்தன் சொன்னான், இந்த பைக்கை நான் தர்றேன்பா, 10,000 ரூபாய்க்கு தர்றேன், ஆனால் எனக்கு என்ன செய்யணும், 1000 ரூபாய் கடன் தரணும் அப்படிங்கிறான். கடனா தரணும், அல்லது 100 ரூபாய் கடனா தரணும். இந்த பைக்கை உனக்கு வித்தர்றேன்பா, தந்துடுறேன்பா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பைக்கு 10,000 ரூபா உனக்கு தர்றேன்பா, ஆனால் நீ 5,000 ரூபா எனக்கு கடன் தரணும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இருக்குது. இதுவெல்லாம் கூடாது. எவ்வளோ அழகாக சொல்லி தர்றாங்க. வியாபாரங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியெல்லாம் தந்திர மந்திரம் செஞ்சு சாதாரண பாவப்பட்ட மக்களிடத்துல என்ன செய்யறது, அவனுடைய உரிமையை பறிக்குது. ஏன்னா அவன் மீது இறக்கப்படுறது, அவனுக்கு தான தர்மம் கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. வியாபாரம் அடிப்படையில் அவனை என்ன செய்யறது, மேலும் மேலும் அவனை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுது. இந்த வியாபாரம் கூடாது. சில சூரத்துகளிலே, அதாவது சில வியாபாரங்களிலே, சில சூரத்துக்கு ஜமா சுவர், அதாவது பன்மை, சில கட்டங்களிலே பன்மையாக சொல்றது, அதுல நிபந்தனையுடன் வியாபாரம் செய்வது சிஹத். வியாபாரம் செய்வது சிஹத், இன்னும் அதோட நிபந்தனை விடுதலும் சிஹத்தாகும். சில சூரத்துகளிலே, சில அமைப்புகளிலே, சில கட்டங்களிலே. அது என்ன சூரத், அது என்ன அமைப்புகள் அப்படின்னா, ஷர்துல் அஜலி பித்தமனி பிஷர்தி அன் யகூனல் அஜலு மஅலூமன் வ அன் யர்ஹன பிஹி ரஹனன் அவ் யضمنஹு பிஹி ஸைதுன் அவ் அன் யஅதிகல் அப்த அல் மபீஅ அவ் ஷரத மா யக்ததீஹி அல் அக்து கர்ரத் பில் பைஇ வ நஹ்விஹி. இப்ப பார்க்கலாம், 4 சூரத்துகள் இதிலே சொல்லப்படுகிறது. அந்த சூரத் என்னங்க, ஷர்துல் அஜலி பித்தமனி, வியாபாரத்துல அந்த பொருளில தவணைய நிபந்தனை இடுறது. தவணை முறையில 1000 ரூபாய் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொருளுக்கு நான் தர்றேன். பிஷர்தி அன் யகூனல் அஜலு மஅலூமன், தவணை அறியப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனே 1 மாசம் கழிச்சு நான் தர்றேன் 1000 ரூபாய் இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்றான். இது ஒரு முறை. வ அன் யர்ஹன பிஹி, அல்லது அந்த கிரயத்திற்கு பகரமா ரஹனன், ஒரு அடமானம் வைக்கக்கூடிய பொருளை அடமானம் வைக்குதல் என்ற நிபந்தனையை கொண்டு, உதாரணமாக 1000 ரூபாய் இப்ப தாப்பா, நான் அந்த 1000 ரூபாய்க்கு பகரமா ஒரு பொருளை உனக்கு அடமானம் வைக்கிறேன், இந்தா 1 கிராம் தங்கனத்தை நீ வாங்கிக்கப்பா, ஆனா நீ திருப்பி தந்தா நீ தந்துடணும். 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தா 1 மாசம் கழிச்சு தருவான். அப்ப நீ இதை தங்க நகையை எனக்கு தந்துடணும், அல்லது பொருளை இந்த சட்டியை தந்துடணும். அவு யதுமனஹு பிஹி ஸைதுன், அல்லது அந்த கிரயத்திற்கு ஜெயிது என்ற தனது நண்பன் அவரு நான் தராட்டி
ஏன்னா வாங்குறாரு பொருளை, அவருக்கு லாமீனாக ஆகுவார் என்ற நிபந்தனை அடிப்படையிலே ஏன்னா கிரயத்தினை தவணையை ஏற்படுத்துவது கூடும் இந்த சூரத்தெல்லாம். அப்படிதானே? அப்பா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உனக்கு நம்பிக்கை உரிய இந்த ஜெயிதுங்கிற நண்பன் எனக்கு நம்பிக்கைக்குரியவன், ஏன்னா நான் கொடுக்கலன்னா இவன் கொடுப்பான், ஜெயிது கொடுப்பான், பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா என்ற அடிப்படையில் என்ன செய்யறதுன்னா வியாபாரம் செய்கிறது, அதுல நிபந்தனை இடுவது கூடும். அல்லது விற்கப்படக்கூடிய அந்த அடிமையை நான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்ச உரிமை இடுவேன் என்ற அடிப்படையில் அதை வாங்குதல் அது கூடும். நீ ரேட்டுக்கு தாப்பா, நான் எனக்கெல்லாம் வைக்கல, இந்த அடிமையை உரிமை இடுறதுக்கு தான் வாங்குறேன் தவணை அடிப்படையில். ஏன்னா நான் எப்போ பணம் தருவானோ இந்த அடிமையை நீ உரிமை இட்டுருப்பா, அந்த அடிப்படையில் என்ன செய்யறது வியாபாரம் செய்யறது. அல்லது ஒப்பந்தம் எதை தேடுமோ அந்த ஒரு ஒப்பந்தத்தை, வியாபார ஒப்பந்தம் சொல்லி பொதுவான ஒரு ஒப்பந்தம் இருக்கும், அந்த ஒப்பந்தம் எந்த ஒரு 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 நிலையை தேடுமோ அந்த நிலையை நிபந்தனை இடுதல் என்பதை கொண்டு வியாபாரத்தை அந்த வியாபாரத்திற்கு உண்டான கிரயத்தை தவணை அடிப்படையில் தருவதாக நிபந்தனையிட்டார். கர்ரத்திபில் ஐபி வனஹ்விஹி, அதாவது உதாரணமாக குறையுடனே ஒரு பொருளை திருப்பி கொடுப்பதை போல, இன்னும் இது போன்றதை போல. உதாரணமாக ஒரு பொருளை என்னிடத்துல வாங்கின நீ வாங்கின அப்படின்னா அந்த பொருளை வாங்கியவர் என்ன செய்யணும், குறையில்லாமல் திருப்பி கொடுக்கணும். உதாரணமாக ஆட்டை கொஞ்ச நாளைக்கு வாங்கினாரு, ஒரு மாதம் கழிச்சு நான் தர்றேன், தந்த பிறகு எனக்கு என்ன செய்யணும், நான் இந்த 1000 ரூபா தந்து வாங்கிக்கிறேன், அல்லது 1000 ரூபா தந்து பைக்கை வாங்கிக்கிறேன், திருப்பி தரும்போது அந்த பைக்கில் குறை இல்லாமல் இருக்கணும். இங்கே வந்து ஹைவான சொல்கிறாரு, மாடை சொல்கிறாரு, மாடை கொஞ்சம் நாளைக்கு தாப்பா 1000 ரூபா வச்சுக்கோ, நான் எப்போ அடுத்த மாதம் நான் தந்துடுறேன், ஆனால் என்ன செய்யணும், திருப்பி தரும்போது நீ குறையில்லாமல் தரணும்னு சொல்லி நிபந்தனை இட்டார் பாயர் இருப்பவர். அப்படி இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்வது கூடும் அப்படிங்கிறாரு. இப்போ சூரத் மசாயில் சொல்றார், எனவே இப்போ வாங்க, எனவே ஒருவர் வியாபாரி விற்றார் ஒஷரத்தல் பராஅத் மினல் உயூபி, இருக்கும் பொழுது இந்த பிராணியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது குறைகளிலிருந்து நீங்கிய நிலையில அது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இட்டார். ஓ இன் ஷரத்த அப்படின்னு இருக்கும், நிபந்தனையும் இட்டார். நிபந்தனையிட்டு வியாபாரம் செய்தால் அவரது வியாபாரம் கூடும். அந்த பிராணியிலே அந்தரங்கமான ஒவ்வொரு குறைகளிலிருந்தும் அது நீங்கி இருக்கும் நிலையில அந்த வியாபாரம் செய்யத்து கூடும். லம் யஅலம் பிஹில் அல்பாயு, விருப்பவர் அந்த குறையை அறியாவிட்டாலும் சரியே, அறியாத அந்த குறையாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் இருக்குது, அதை அறுத்தாதான் தெரியும் உள்ள என்ன குறைன்னு. ஆனா அந்த மாதிரி விருப்பவர் அறியாத அந்த குறை, அந்த குறையை விருப்பவர் அறிய மாட்டாரே, அப்படிப்பட்ட அந்த அறியாத அந்த அந்தரங்கமான அந்த விலங்கினங்கத்திலே உள்ள அந்த ஒவ்வொரு குறைகளிலிருந்தும் அது நீங்க இருக்க வேண்டும். வலா யபரஉ மிம்மா சிவாஹு, இது அல்லாத மற்ற அந்த நிலையிலிருந்து அவர் நீங்க இருக்க முடியாது. அந்த பாயிஅ இருக்கிற இது அல்லாத அந்த பாயிஓ அல்லது வாங்குபவரோ இதை தவிர வேற எந்த நிலையிலிருந்து அவர் நீங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வியாபாரம் செய்வதை போல அப்ப இந்த வியாபாரம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிபந்தனைகளை வியாபாரம் செய்வது கூடும். ஆனால் வியாபாரங்கிறது அந்த அடிப்படையில் தான் இருக்கும். உதாரணம் பைக் வாங்கினார், இந்த காலத்தில் சொல்ல போனா பைக் திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்யணும், வாடகைக்கு வாங்கினாரு அல்லது தவணை அடிப்படையில் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்யணும், அதை கரெக்டாக கொடுக்கணும். அந்த பைக்கை அதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவருடைய பணத்தை, பைக்கை வாடகைக்கு வாங்கினார் இல்லையா, அதில் தவணை முறையில் வாங்கினார் இல்லையா, ஒரு மாதம் தவணைக்கு வாடகைங்கிற அடிப்படையில் திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்யணும், அவர் அதை அந்த குறையை சரி பண்ணணும், சரி பண்ணி கொடுக்க. சரி பண்ணலைன்னா அவர் கொடுத்து வைத்த அந்த பணத்திலிருந்து என்ன செய்வார், பாயா பிடிச்சி கொள்வார், முஸ்தரியுடைய பணத்திலிருந்து, வாங்குபவருடைய பணத்திலிருந்து. வலா யஸிஹு பைஉல் அரபூனி, அரபூன் என்ற வியாபாரம் கூடாதுங்கிறார். அந்த வியாபாரம் கூடாது. எப்படி அரபுன்னா என்ன வியாபாரம், உதாரணமாக ஒரு பொருளை வாங்குவதை கொண்டு, உதாரணமாக என்ன செய்யறாருன்னா காரம் வாங்கினார், அல்லது பெரிய ஒரு 100 கிலோ கோதுமை மூட்டையை வாங்கினாரு, ஏதாவது பொருளை வாங்குவதில் திர்ஹமன், கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு. அந்த வாங்குபவர் இருக்கிறாரு, வியாபாரிக்கு பணத்தையும் கொடுத்தாரு, பெரிய முதலீடு இது.
அலா அன்னஹு இன் ரதிய பிஸ்ஸில் அதி, அதாவது தான் வாங்கக்கூடிய பொருளை அவர் பொருந்தி கொண்டால், திர்ஹமு மினத்தமனி, இந்த வாங்கக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு கிரயமோ, இந்த திர்ஹம், நான் கொடுத்த திர்ஹம் கொஞ்சம் திர்ஹம் உனக்கு உங்களுக்கு கொடுத்தனே, வியாபார இடத்துல சொல்றாரு, இது காரினுடைய அந்த கிரயத்தை சார்ந்துரும், அத கிரயத்துக்குள் ஆகிரும். கார் உதாரணமாக 10,000 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய் முன்பணமாக நான் கொடுத்து வாங்குறேன். ஆனால் இந்த 1000, இந்த கார் எனக்கு திருப்தியா இருந்துச்சு, நான் கொஞ்ச நாள் ஓட்டி பார்க்கறேன், திருப்தியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களிடத்துல 1000 ரூபாய் கொடுத்து வச்சல, அது இந்த காருடைய ரேட்டு 10,000 ரூபானா 9,000 ரூபாய் தான் தருவேன். ஓ இல்லா, அப்படி அந்த வியாபாரி திருப்தி அடையாவிட்டால், வியாபார அதாவது வாங்கியவர் திருப்தி அடையாவிட்டால், ஏன்னா பகுவலில் பாயை மஜ்ஜானன், அப்ப உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பணம் இருக்குது 1000 ரூபாய், அது உங்களுக்கு விற்றவருக்கு மஜ்ஜானன். மஜ்ஜானன்னா ஃப்ரீயாக, இலவசமாக அந்த பணம் உங்களுக்கு சாரும் என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்வது, இந்த வியாபாரமும் கூடாது. ஏன்னா திருப்பி தர வேணும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டியது இந்த ஒரு தந்திர மந்திரம், அதெல்லாம் கூடாது. பொருளை செக் பண்ணி வாங்கு, செக் பண்ணி எழுதி வாங்கு, அந்த எழுத்து அடிப்படையில் கூடு. ஏன்னா இல்லாட்டி என்ன செய்யாது, அந்த வியாபாரம் கூடாது. ஏன் கூடாது? திருப்பி ரிட்டர்ன் தரும்போது ஏதாவது, அதாவது இது வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி, அவருக்கு அந்த திருகத்தை விட்டு கொடுக்குறாரு 1000, அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் வியாபாரிக்கு, அதனால அது கூடாதுங்கிறாங்க. ரெண்டு தரப்பும் என்ன செய்யணும், அதுல பிரயோஜனம் அடையணும். ஒரு தரப்பு பிரயோஜனம் அடைகிறது, இன்னொரு தரப்பு பிரயோஜனம் அடையல, அப்படிங்கிற நிலை ஏற்படுது. فرق بين الجارية وولدها قبل سن التمييز ببيع أو هبة بطل العقد وبعد التمييز تمييز يصح. இப்ப ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடிமையும் இருக்கிறாரு, அடிமைக்கு பிறந்த குழந்தையும் என்ன செய்யறாரு, ஒன்னு சேர்ந்து வித்தா பிரச்சனை இல்லை, பால் குடிச்சிட்டு இருக்கிறான், பருவ வயதை அடையல, அவன் சின்ன பையன், ரெண்டு பேர்களையும் பிரிச்சு வேற ஆள்கிட்ட வித்துட்டாரு. இப்ப இந்த பை கூடாது. ஏன்? சின்ன பையனுடைய வளர்க்கும் பொறுப்பு அந்த அடிமை, அந்த தாயை சாரும். அடிமைங்கிறதுனால என்ன செய்யறது, தான் இஷ்டத்துக்கு என்ன செய்யறது, கடினமான உள்ளம் படைத்து அதை அந்த மாதிரி இருக்கிறது கூடாது. ஆனா தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த அந்த பிள்ளைய அந்த ஒரு பருவ வயது அடையும் வர அந்த அடிமை பெண்ணோட தாயோட அந்த குழந்தை, அந்த பையன் இருக்கணும். அந்த பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை பையன் எப்படியோ குழந்தை அந்த தாயோட இருக்கணும். தாயை விட்டு பிரித்து வைக்கிறது கூடாது, அது வியாபாரமே கூடாதுங்கிறாங்க. இதுதான் சொல்றாங்க. உலவு ஃபர்ரக பைனல் ஜாரியத்தி வலதிஹா, அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளைக்கும் மத்தியில பிரித்து வியாபாரம் செய்தால், பையனை ஒரு இடத்துல வியாபாரம் செய்தால், அடிமையினுடைய பிள்ளைய, பருவம் அடையாத பிள்ளைய, அடிமை பெண்ணை இன்னொருவருக்கு தனித்தனியாக விற்றால், கபல சின்னி தமீஸ், அது அடிமை அந்த குழந்தை, அடிமையினுடைய குழந்தை அந்த பகுத்தறிவு, அந்த பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த வயதை அடைவதற்கு முன்பதாக, விவையின், அதாவது விற்பதை கொண்டு, வியாபாரம்ங்கிற அடிப்படையில் விற்பதை கொண்டோ, ஹிபத்தின் அன்பளிப்பாக வேறொருக்கு கொடுப்பதை கொண்டோ, இப்படி பிரித்து வியாபாரம் செய்தால் பத்தலல் அக்து, அவருடைய வியாபாரம் கூடாது, பாத்திலாயிரும். அதாவது அவர் நஷ்டமாயிரும், அந்த வியாபாரம் கூடாமல் ஆகிவிடும், கெட்டுவிடும். பத்தல அக்துனா அந்த ஒப்பந்த வியாபார ஒப்பந்தம் கெட்டுவிடும், கூடாமல் ஆகிவிடும். தமீசி, அந்த பையன் பகுத்தறியக்கூடிய அந்த தன்மை, பிரித்தறியக்கூடிய தன்மை, நல்லது கெட்டது ரெண்டையும் பிரித்தறியக்கூடிய அந்த பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு, இப்ப தாயை விட்டும் அடிமை பெண்ணை விட்டும், அடிமை பெண்ணினுடைய குழந்தையை, பையனை பிரித்து விற்றால் யஸ்ஸிஹு, அந்த வியாபார ஒப்பந்தம் சரியாக ஆகும், அது கூடும். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்தடுத்த பாடங்களை அடுத்தடுத்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இதற்கு பிறகு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.